இயக்குனருடைய அல்லது கதாசிரியருடைய தேவைக்காகத்தான் நாங்கள் பாட்டு எழுதி கொடுக்குறோம். பாட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்டு வருவதில்லை. இங்கே வந்த பிறகு அவன் கதையை சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த மனிதன் படத்தில் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். அவர் சொல்லப்பட்ட கதையை, அந்த கதையின் பாடலாசிரியர் என்பவன் மனதுக்குள் வாங்கி எப்படி பயன்படுத்துகிறான்ங்கிறத நீங்கள் இதில் பார்க்க முடியும். போலீஸாரால் தேடப்பட்டு வருகிற ஒரு குற்றவாளியாக ரஜினி நடிக்கிறார். அவர் குண்டடிபட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து விழுகிறார். அது யார் வீடுன்னா அது சொந்த அக்கா வீடு. அக்காவுக்கு ஒரே குழந்தை. அன்றைக்கி அது குழந்தைக்கு பர்த்டே. அக்காவுடைய கணவர் யார் தெரியுமா? இவரை தேடி கொண்டிருக்கிற போலீஸ் அதிகாரி. ரஜினி சாருடைய காயத்துக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற பொழுது போலீஸ் உள்ளே வந்துடுது. உடனே வந்து ரஜினி சாரை உள்ளே மறைச்சி வச்சுட்டு அந்த அம்மா பாட்டு பாடுறாங்க பர்த்டேக்காக. அப்போது உள்ளே மறைத்து வைத்திருக்கிற அவருக்கும் புரிய வேண்டும், வெளியே தெரியக்கூடாது, அவரும் வாழ்த்த வேண்டும் ஒரு மாதிரியான பாட்டு. முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணேன்னு ஒரு பாட்டு. அன்னை சொல்லும் பாட்டில் அர்த்தம் உண்டு பொன்னே. பட்டு பட்டு வாடும் கண்மணியே வாழ்க, உள்ளிருந்து வாழ்த்தும் உள்ளம் அது வாழ்க. உள்ளிருந்து வாழ்த்தும் உள்ளம் அது வாழ்க. முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே, அன்னை சொல்லும் பாட்டில் அர்த்தம் உண்டு பொன்னே. ரத்த பந்தம் என்னென்ன செய்யும் கண்டு கொண்டே கண்ணே. காயம் கொஞ்சம் ஆரட்டும் என்று கண்ணீர் விட்டே பெண்ணே. காயம் என்ன காயம் என்று கலங்கி போனேன் நானே. காயம் அல்ல தியாகம் என்று தெரிந்து கொண்டேன் நானே. தேனே என்னை காத்து நின்ற தெய்வம் நீ. மல்லிகையே மங்களப் பூவே மாமா. மாமங்கமாய் வாழ்க. துயரங்கள் சூழ்கின்ற போதும் தூய மனம் வாழ்க. சுவருக்கும் காதிருக்கும் உணர வேண்டும் உண்மை. சத்தியத்தை நம்பி நின்றால் நடப்பதெல்லாம் நன்மை. நாளை வெற்றி மாலை வரும் அல்லவா. முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே, அன்னை சொல்லும் பாட்டில் அர்த்தம் உண்டு பொன்னே. பட்டு பட்டு வாடும் கண்மணியே வாழ்க, உள்ளிருந்து வாழ்க்கும் உள்ளம் அது வாழ்க. முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே, அன்னை சொல்லும் பாட்டில் அர்த்தம் உண்டு பொன்னே. அந்த அம்மா இந்த குழந்தைக்கு அவர் மாமா வருது இல்லையா, தன்னை மறந்து பாடுற இந்த பெண் தன்னை மறந்து உன் மாமான்னு சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தை. மல்லிகையே மங்கள பூவே மாமா. மாமா உன்னை வாழ்த்துவார்னு பாட வந்து மாமான்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்க முடிப்பாங்கல்ல, என்ன மாமான்னு சொல்கிறேன். அப்போது மல்லிகையே மங்கள பூவே மாமான்னு கட்டாகும் பாட்டு. உன்னே மாமா உள்ளே இருக்கிறார், அவரும் உன்னை வாழ்த்துவார் என்று பாட வந்த அந்த பெண்மணி தன் கணவனாகிய போலீஸ் அதிகாரி முன்னால் இருப்பதனால் அந்த மாமா என்ற வார்த்தையிலிருந்து விட்ட இடத்திலிருந்து மல்லிகையே மங்களப்பூவே மாமாங்கமாய் வாழ்கன்னு முடிச்சுடுவார். இந்த கதை எனக்கு சொல்லப்பட்டதனால், அந்த கதையை நான் பயன்படுத்தியதனால் இந்த பாட்டுக்கு கிட்டிய ஓர் உயர்வு இது என்று சொல்லலாம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இங்கில்ல. உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லீங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லீங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே.